श्रीशैले दयाभाद्रं दीपध्यादिगुणान्नवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய் வழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 9ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். யானே என்னை அறியகிலாதே யானே என்றனதே என்றிருந்தேன் யானே நீ என்னுடமையும் நீயே வானேயத்தும் என் வானவர் ஏறே. யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடைமையும் நீயே வானே ஏத்தும் எம் மாணவர் ஏரே. நான் தான் என்னுடைய விஷயத்திலே உண்மையான ஞானம் இல்லாத காரணத்தினால் என்னை சுதந்திரமானவன் என்றும் என்னைத் தவிர உள்ள அனைத்தும் என்னுடையவை என்றும் அகங்காரம் மற்றும் அமகாரம் கொண்டு இருந்தேன். இப்படி அறிவுக்கேடு இல்லாமல் உண்மையான ஞானம் நிறைந்துள்ள பரமபதத்திலே உனது சம்பந்தத்தை கொண்டாடியபடி துதிக்கின்ற நித்தியசூரிகளுக்கு நாயகனே, அவர்கள் போன்று உள்ளது உள்ளபடி அறிந்தால் நான் நீயே என்று எண்ணலாம்படியும் எனது உடைமை அனைத்தும் நீயே என்று இருப்பேனாகவும் என்றார். தனது இலக்கு என்னது என்று உறுதி செய்யும் இடத்திலே எனது அகங்காரங்களால் நான் கெட்டுப்போனேன் என்று அருளி செய்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விடை அருளுகின்றார். முந்தைய பாசுரத்திலே மிக்கார் வேதவிலோர் விழுங்கும் என்று நித்தியசூரிகள் எப்பொழுதும் அனுபவித்தபடி உள்ள நிலையை அருளிச் செய்தார் அல்லவோ. அவர்கள் போன்று அவனுக்கு அடிமைத்தனம் செய்கின்ற வாய்ப்பு தனக்கு உண்டு என்ற போதிலும் அதனை இழந்து நிற்பதன் காரணத்தை எண்ணியவராக தான் கெட்டுப்போனேன் என்கின்றார். யானே நான் இவ்விதம் நித்தியசூரிகளுக்கு உள்ளது போன்றதான கைங்கரியத்துடன் கூடி நிற்கும் நிலையை இழந்ததன் காரணம் பகவானின் செயலல்ல. நான் பிறந்த அனைத்து பிறவிகளிலும் எனக்கு முன்பாக வந்து என்னை கைப்பற்றும் சூழ்ச்சிகள் பல செய்யும் விதமாக தானும் அவதரித்து என்று கூறுவதற்கேற்ப அவன் உள்ளபோது அதனை உணராமல் எனக்கான அழிவை நானே தேடிக்கொண்டேன் என்கின்றார். என்னை அறியகிலாதே. சிறிய வயதில் அரண்மனையிலிருந்து காணாமற் போன ஒரு சிறுவன், ஒரு அரசகுமாரன் காட்டில் உள்ள வேடர்களால் வளர்க்கப்பட்டு தன்னை ஓர் அரசகுமாரன் என்று அறியாமல் வேடனாக எண்ணுவது போன்று சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே அனைத்து விதத்திலும் அடிமையாக உள்ள எனது நிலையை அறியாமல் யானே என்றனதே என்றிருந்தேன். சர்வேஸ்வரனும் அவனுடைய உடைமையும் என்று வாழாமல் நானும் எனது உடைமைகளும் என்று வாழ்ந்திருந்தேன். இவ்விதம் நீண்ட நாள் வாழ்ந்தபடி இருந்தாலும்
ஒரு நாளாவது இந்த தவறை உணர்ந்து திருந்தினேனோ என்றால் அதுவும் இல்லை. அதனை விடுத்து நான் செய்ய வேண்டியதான பாவங்களை செய்தபடி மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்தேன். சர்வேஸ்வரனுக்காக அனைத்து கைங்கரியங்களும் செய்யவல்ல தகுதி எனக்கு உள்ள போதிலும் அதனை செய்யாமல் எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவர் போன்று நிற்கின்றேன். இத்தோடு ஒழிந்தேன் என்பது ஒன்று இருந்தேன். அவனை குறித்து ஒரு நாள் அல்ல, ஒரு நொடிப்பொழுது கூட சிந்திக்காமல் இருந்தேன். இது கேட்ட சர்வேஸ்வரன், ஒழிந்து போன காலம் குறித்து ஏதும் செய்ய இயலாது, அதனை விடும், நீவர் இப்போது எவ்விதம் உள்ளீர் என்று கேட்கின்றானாம். அவ்வாறு கேட்க அதற்கு ஆழ்வார், யானே நீ, நான் நீயே என்றுள்ளேன் என்றார். நித்திசூரிகள் இப்படியாக அல்லவோ அவனை அனுபவிக்கின்றார்கள். வானேத்தம் எம் வானவர் யாரே, நித்திசூரிகள் அவனை புகழ்வது விண்ணில் உள்ளவர் அனைவரும் புகழ்வது போன்றுள்ளது. அவர்கள் தங்களுக்கே உள்ள அடிமைத்தனம் காரணமாக பல்வேறு கைங்கரியங்களை செய்தபடி இருக்க, இவனும் தனது எஜமானத்தன்மை காரணமாக உண்டான மேன்மையை வெளிப்படும்படி உள்ளான். எனக்கு நித்திசூரியலுக்கு உள்ளது போன்ற தகுதி உள்ள போதிலும் நான் அதனை இழந்து நிற்கின்றேன் என்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் நிறைவுறுகிறது. இத்தோடு நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.